ஸ்பீச் தெரப்பி பண்ணும்பொழுது உட்கார வச்சு தான் பண்ணணுமா? ஆனால் எங்கள் குழந்தை தான் உட்காந்து கவனிக்க மாட்டானே, நாங்கள் எப்படி ஸ்பீச் லாங்குவேஜ் தெரப்பி கொடுக்குறது? ஒருவேளை ஸ்பீச் தெரப்பி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்களா அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், ஐம் ரேணுகா, ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். லோட்டஸ் கேர் ரீஹாப்ல பேச்சு வராத குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலயமா நம்ம ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நம்மளுடைய கிளினிக் கரூரில் நேராகவே இருக்குது. நீங்கள் நேராக வர முடிஞ்சவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். நேராக வந்துமே நம்ம ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் ஃபிசியோதெரப்பி ஸ்பெஷல் எஜுகேஷன் சர்வீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2 to 5 இயர்ஸில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டாடலர் டாக் அப்படிங்கிற பேரண்டிங் ப்ரோக்ராமும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களால் இன்டென்சிவாக கன்சிஸ்டண்ட்டாக எங்களால் தெரப்பி வந்து செஷன்ஸ் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுற பேரண்ட்ஸ், நீங்கள் இந்த பேரண்டல் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி உங்கள் குழந்தையுடைய டெவலப்மெண்ட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட 1-on-1 இண்டிவிஜுவலைஸ்டான ஹோம் ப்ரோக்ராம் வேணும், 1-on-1 கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஸ்பீச் தெரப்பி அப்படின்னா உட்கார வச்சு தான் பண்ணணுமா? குழந்தைக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட ஸ்பீச் தெரப்பி கொடுத்தா ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா? அதனால என்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் நிறைய தெரப்பி ஸ்லாட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்மக்கிட்ட நேராகவுமே தெரப்பி வராங்க. ஸோ காமனாக பேரண்ட்ஸுடைய ஒரு பிலீவ் எப்படி இருக்குது, அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, ஸோ அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குவரிஸை தான் நான் வந்து அட்ரஸ் பண்ணி அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜென்ரலாக என்கிட்ட வர பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நேராக வர பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு நான் ஹோம் ப்ரோக்ராம் கொடுப்போம் இல்லைங்களா. அண்ட் ஆன்லைன்லேயுமே நாங்கள் வந்து ஆக்டிவிட்டிஸ் கேரி அவுட் பண்ணுறதுக்கு டாஸ்க் வந்து பேரண்ட்ஸ்க்கு கோல் செட் பண்ணி அவங்களுக்கு டாஸ்க் நம்ம கொடுக்கும் பொழுது, மேம் ஸ்பீச் தெரப்பினா உட்கார வச்சு தானே பண்ணுவாங்க, என் குழந்தை ஆன்லைன்லலாம் உட்கார மாட்டான், நாங்கள் ஹோம் டாஸ்க்லாம் பண்ண வச்சா எங்ககிட்டலாம் உட்கார மாட்டான், நாங்கள் எப்படி ஆக்டிவிட்டி பண்ண வைக்கிறது? பட் ஸ்பீச் தெரப்பினா எல்லா இடத்துலையும் நாங்கள் போன சென்டர்ஸ்லாம் வந்து தெரப்பிஸ்ட் வந்து உட்கார தானே வச்சுருப்பாங்க, உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறது தானே ஸ்பீச் தெரப்பி. பட் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் கொடுக்குறீங்களே, ஸோ அது ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண வைப்பாங்க, ஸ்பீச் தெரப்பிஸ்ட் தான் உட்கார வச்சு டீச் பண்ணுவாங்க அப்படின்னு என்கிட்ட ஒரு 2-3 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட மித் என்னன்னா, ஸ்பீச் தெரப்பிஸ்ட் ஆர் நாட் டீச்சர்ஸ், ஓகேங்களா. ஸோ ஸ்பீச் தெரப்பிஸ்ட் அப்படிங்கிறவங்க பிரெயின் ப்ராசஸ், ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான பிரெயின் கோஆர்டினேஷன் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறவங்க தான் தெரப்பியூட்டிக் ப்ராசஸ் மூலயமா நம்ம கொண்டு வரவங்க தான் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். ஸோ ஸ்பீச் தெரப்பிஸ்ட் வந்து மேண்டேட்டரியாக அவங்க உட்கார வச்சு தான் டீச் பண்ணணுங்கிறது இல்லை. எல்லா தெரப்பிஸ்ட்டுமே வந்து உட்கார வச்சு தான் ஸ்பீச் தெரப்பி பண்ணணுங்கிறது ஒரு கம்ப்ளீட்டான மெத். இதோட உண்மை என்ன அப்படின்னா, டெஃபினெட்லி உங்களுக்கு ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து உட்கார வச்சு தான் பண்ணணுங்கிறது இல்லை, நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோடையும் இன்வால்வ் பண்ணும் பொழுது தான் உங்கள் குழந்தைகிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோடு நாங்கள் ஆக்டிவிட்டி பண்ண வச்சா எங்கள் குழந்தை கோஆப்ரேட் பண்ண மாட்டானே, அதை எப்படி பண்ண வைக்கிறது, அதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட இன்வால்வ் பண்ணி உங்கள் குழந்தைக்கு ஸ்பீச் ஸ்டிமுலேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட இன்வால்வ் பண்ணும் பொழுது உங்கள் குழந்தையுடைய கிராஸ் மோட்டார் மசில்ஸ் வந்து, அதாவது லார்ஜ் குரூப் ஆஃப் மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும் பொழுது உங்கள் குழந்தையுடைய லோவர் மோட்டார், அப்பர் மோட்டார் மசில்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். இப்போ பிரெயினில் இருக்கக்கூடிய மூளை பகுதிகள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். காரணம், பாடியிலையும் பிரெயின்லையும் பிளட் சர்க்குலேஷனுடைய கோஆர்டினேஷன் வந்து பெட்டராக இம்ப்ரூவ் ஆகுறதுனால, ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுத்ததுக்கப்புறம் டெஃபினெட்லி டயர்ட் ஆவாங்க. பட் ஆனால் அவங்க பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகும், ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க, அலர்ட்டாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட ஸ்பீச் ஸ்டிமுலேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய பிரெயின் வந்து இன்னும் எஃபெக்டிவாக வந்து லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன், மெமரி, காக்னிஷன், ஸோ இது எல்லாமே பெட்டராக இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஒரு ப்ராப்பரான ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆடிட்டரி அண்ட் விஷுவல் இந்த 2 சிஸ்டமுமே பேரலாக நமக்கு ஆக்டிவேட் ஆனால் தான் ஒரு அப்ராப்ரியேட்டான லிசனிங், அண்டர்ஸ்டாண்டிங், வெர்பல் எக்ஸ்பிரஷன் இது வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஸோ இந்த 2 சிஸ்டமே சைமல்டேனியஸாக கோஆர்டினேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட உங்கள் குழந்தைக்கு ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் ஸ்டிமுலேஷன் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக நல்ல சேஞ்ச் வந்து தெரியும். இன்னுமே உங்கள் குழந்தைங்க வந்து ஃபார் பெட்டரான ஸ்பீச் லாங்குவேஜ் அவுட்கம்ங்கிறது இன்னுமே வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். பட் என்ன மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண வைக்கிறது, ஏன்னா உங்கள் குழந்தைக்கு என்ன மாதிரி ஸ்பீச் ப்ராப்ளம் இருக்குது, என்ன மாதிரியான சென்சரி ப்ராப்ளம் இருக்குது,
அந்த டார்கெட்டுக்கு என்ன ஆக்டிவிட்டி எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் உங்களுடைய தெரபிஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கணும், எங்கள் குழந்தையுடைய ஸ்பீச் கன்சர்னுக்கு சென்சரி கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு இந்த ஹோம் ப்ரோக்ராம் வேணும், இல்லை 1-on-1 கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினெட்லி ஸ்பீச் தெரபிஸ்ட் அப்படிங்கிறவங்க உட்கார வச்சு மட்டுமே பண்ணக்கூடியது கிடையாது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கொடுப்பாங்க, ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டி, அவங்களுடைய சிட்டிங் டாலரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உட்கார வச்சுமே ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க. பட் அவங்க உட்கார வச்சு மட்டும்தான் கொடுப்பாங்கங்கிறது கிடையாது, அதுவுமே ஒரு பார்ட் தான். ஸோ அவங்களுடைய சிட்டிங் டாலரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஃபைன் மோட்டார் கிரிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உட்கார வச்சு சில ஆக்டிவிட்டிஸ் கேரி அவுட் பண்ணுவாங்க. சைமல்டேனியஸ்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆல்சோ அவங்க கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பீச் தெரப்பினா உட்காந்து தான் பண்ணணும், என் குழந்தை ஒரு இடத்துல உட்கார மாட்டான், ஆன்லைனில் என் குழந்தை உட்கார மாட்டான், ஸோ அது எல்லாமே உங்களுடைய பிலீவ் தான். பட் ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் கரெக்டாக ஸ்டிமுலேட் பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைக்கு வந்து கரெக்டான டார்கெட் எடுத்து கரெக்டான ஆக்டிவிட்டீஸில் உங்கள் குழந்தையுடைய சீக்கிங் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி செட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையாலையும் கண்டிப்பாக பிரெயின் ப்ராசஸை நார்மல் ஆக்கிக்க முடியும், உங்கள் குழந்தையாலையும் சென்சரி அண்ட் கம்யூனிகேஷன் பேட்டர்னை நார்மல் பண்ணிக்க முடியும். ஓகே, நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட பண்ணணும்னு சொல்லிட்டீங்களே, இப்போ இதுவே உங்கள் குழந்தை வந்து ஹைப்போ கிட்ட இருக்கான், ரொம்ப வந்து எதுலேயுமே வந்து அந்த மூமெண்ட்டுக்கு ப்ரிஃபரபிளாக இல்லை, அந்த பேட்டர்னில் இருக்க ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு நீ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணு அப்படின்னா டெஃபினெட்லி அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. உங்கள் குழந்தை இன்னுமே கிராங்கி ஆகி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் இன்னுமே வந்து அவருக்கு ரொம்ப கிராங்கினஸ்னால அவர் லேர்ன் பண்ண மாட்டார். ஸோ உங்கள் குழந்தையுடைய சீக்கிங் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும், யாருக்கு பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு ஸ்டிமுலேஷன் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிகாஸ் நிறைய பேரண்ட்ஸ்னால என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறது தெரியல. இன்னொன்று, அவங்க குழந்தைனால பண்ண வைக்க முடிஞ்சாலும் அவங்க குழந்தை கோஆப்ரேட் பண்ணாலுமே கூட சில மித்ஸ் அவங்களே கிரியேட் பண்ணிட்டு அதுலேருந்து வெளியே வர மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்லைனாக இருந்தாலும் ஆஃப்லைனாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் உங்களால் உங்கள் குழந்தைய ஹேண்டில் பண்ண முடியும். உங்கள் குழந்தைய ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து உங்கள் குழந்தைய வந்து அலர்ட்டாகவும் வச்சுக்க முடியும். த்ரூ ஆக்டிவிட்டிஸ் மூலிமா உங்கள் குழந்தைய பேரண்ட்ஸ் நீங்களே வந்து அலர்ட்டாக வச்சு அந்த என்விரான்மெண்டல் லேர்னிங்கை வந்து உங்களாலையுமே கொடுக்க முடியும். ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எங்களை இன்னுமே ஃபர்தர் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.